நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, பேசி முடிச்சிட வேண்டியதானே. பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? பையன் இந்த பொண்ணத்தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, முகூர்த்தத்தை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. பேஷா பொண்ண வர சொல்றீங்களா? மங்களா, மங்களா, ஏண்டி இப்படி உட்கார்ந்திருக்க? புடவை எடுத்து கட்டிட்டு வா, அவங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. முடியாது, எனக்கு பிடிக்கல. என் மனசு தெரிஞ்சு ஏமா இப்படி எல்லாம் வம்பு பண்ற? அட அறிவு கட்டவனே, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? நானாடி உனக்கு குறுக்க நிக்கிறேன். அவன் யாரடி? என் அண்ணன் மகன். நீ சொன்னதும் என் மனசு குளிர்ந்து போச்சு. உங்க அப்பன் கூட உனக்கு தெரியாதா? போதாதுக்கு உங்க அண்ணன் வேற சேர்ந்துகிட்டு குதிக்கிறான். நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்கு இப்படி கண்ணா முன்னாடி பிரிக்க சொல்றியா? அவன் மூஞ்சியும் மோதிர கட்டியும். உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வீடு ரெண்டாயிடும். இந்த பாருமா, இங்க என்ன நடந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு என்னை கட்டி வச்ச நான் அருளிவதை அரைச்சு குடிச்சிட்டு செத்தாலும் சாவனை தவிர அந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். இது என்னடி இது கூத்தா இருக்குது? ஆத்தாலும் பிள்ளையுமா அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறிய? ஒண்ணு இல்லைங்க, இவளுக்கு தலைய வலிக்குதுன்னு உட்கார்ந்து அழுது. தைலங்க ஏதாவது தேய்ச்சி விட்டீங்களா? இல்ல. அம்மாடி, என்ன இது சின்ன புள்ள மாதிரி தலைவலிக்கலாம போய் அழுவாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்க. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பையனுக்கு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சு. மருமக எப்படி இருக்கான்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டாளுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னா பாக்கலாம்னு வந்தேன். அத்தோ, அலங்காரம் பண்ணாமலே இம்புட்டு அழகா இருந்தா டிவி சிங்காரிசி நகை நட்டெல்லாம் போட்டா ஊரு கண்ணுல பட்டு போயிரும். ஆத்தடி, நீ தூங்குமா? இந்த பாருங்க, நல்ல தயிரங்கிலும் தேய்ச்சி விடுங்க. பொண்ணு வகையில எங்களுக்கு பூரண சம்மதம். ஆத்தா, கல்யாண தேதிய குறிச்சு வைங்க, சமாளிச்சு போடுவான். நான் வரட்டுமா? அம்மாடி, நீ தூங்குமா? நான் வரேன். ஐயா, நமக்கு வேண்டிய குடும்பம் சொல்லி அனுப்புங்க, பிரமாதமா நடத்தி போடுவோம் கல்யாணத்தை. நாங்க வரட்டுங்களா? நல்லது, வர்றேங்க. செண்பகம், என்னம்மா ரொம்ப தலைவலிக்குதோ? அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து அழுவுற அளவுக்கு. இந்த நாடகம்லாம் எங்களுக்கு புரியாது நினைக்கிறியா? செருப்பு பிஞ்சு போகும். அவன் தான் மாப்பிள்ள, நீதான் பொண்ணு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு தெரியுமில்ல? அப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்க, நான் இன்னைக்கே புறப்படுறேன். அதை செய்யடா முதல்ல. மாமா, செண்பகம், ஏன் இப்படி ஒடியார? முகம்லாம் ரொம்ப அழுது வீங்கின மாதிரி இருக்கு. மாமா, என்னைய புளியம்பட்டியில இருந்து பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள சினிமா கொட்டக்காரன். அப்பாவும் அண்ணனும் நீ அவர்தான் கட்டிக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதானா? நான் என்ன நினைச்சிட்டேன். அவர் நல்ல மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். சினிமா கொட்ட ஓனதானே, கட்டிக்க. டெய்லி ஓசில படம் பார்க்கலாம். மாமா, நீங்களும் விளையாடாதீங்க. நான் மனசு நொந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி பேசுனீங்க, நான் ஏதாச்சும் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவேன். நான் இருக்கும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது. நல்லதா? மாமா, யாரோ வர மாதிரி தெரியுது. வா. நிலைமை புரியா பேசாத. நம்ம கல்யாணத்துல உங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல, எங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு என்ன பண்றது? நாம 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி ஆகணும். செத்துறலாங்கிறீங்களா? அச்சே, பைத்திய கதை நான் பேசிக்கிட்டு. நாம ஏண்டி சாகணும்? 2 பேரும் வாழ்ந்து காட்டணும். சரி மாமா, எப்ப கிளம்பலாம்? உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள நம்ம போயாகணும். மாமா, இது மட்டும் நடக்கலன்னா நாளை காலையில் என் போனதை தான் நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் இருக்கும்போது ஏன்பா தங்கராசு, சோழ கொல்லையில இந்த பொண்ணோட தனியா இருந்தியா? ஆமாங்க. அது தப்பு இல்லையா? நாங்க தப்பா நடக்கலங்க. இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லி அழுதுச்சு. நான் ஆறுதல் சொன்னேன், அவ்வளவுதான். நேரடியாவே கேக்குறேன், நீ இந்த பொண்ணை விரும்புறியா? ஏமா, நீ என்ன சொல்ற? நான் கட்டிக்கிட்ட இவரைத்தான் கட்டிக்குவேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஐயா, ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உத்தரவு போடுங்க. நம்ம ஊர்ல கல்யாணமாகாத ஒரு ஆணும் பொண்ணும் தனிமையான இடத்துல ரகசியமா சந்திச்சு பேசினாலும் சரி, இல்ல தப்பே பண்ணாலும் சரி, பஞ்சாயத்தார் முன்னிலையில ஊரறிய அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். யோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இத நான் ஏத்துக்க முடியாது.
அட நீங்கனே ஒத்துக்க மாட்டேங்கிறது. போன வருஷம் கல்யாணமான காத்தமுத்து பைய வேறொரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணையே கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானையா? அப்போ ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? டேய் போய் பூசாரி கூட்டிட்டு வா. அம்மா நீங்க போய் மஞ்சள் கயிறு எடுத்து வாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. செத்தாலையும் போனதுகிட்ட வராத. து. இந்தாங்க, இது அம்மனுக்கு போட்டிருந்த மாலை, இது சாமிக்கு போட்டிருந்த மாலை. எங்க 2 பேரும் மாலை மாத்தீங்க போடுப்பா. பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சது. வாங்க போலாம். எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க? வாங்க என் வீட்டுக்கு போலாம். ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஓஹோ, உழைக்க வந்தவதானே, ஆட்டக்காரின்னு நினைக்கிறீங்கல்ல? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்பு காட்டுறவங்க தான் உறவுக்காரங்கன்னு நினைக்கிறேன். எங்களால உனக்கே வீண் சிரமம். சிரமம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் நாங்க இப்படி தனியா நிக்கலாமா? வாங்க. வாங்க மாமா, வாங்க. என்ன எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். ஏண்டா சிவனா, நடந்ததே ஏன் பேசிட்டு இருக்க? நடக்க போறது கபடி. இப்ப என்னடா நடந்துருச்சு? பய எவளாவது தரங்கட்டவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டானா, இல்ல காலித்தனமா ஏதாவது செஞ்சிட்டானா? அந்த பொண்ணு யாருடா? உன் உடம்பிறந்த ரத்தத்துக்கு பிறந்தவதானடா. ஆனா அது கூட அந்த திமிர் பிடிச்ச பையன் ரத்தமும் சேர்ந்தல்ல ஓடுது. உன் கூட பேச என்னால முடியும். வயசானவன். டேய், நான் உங்க அப்பன் கூட பிறந்தவன்டா. கொஞ்சமாவது நினைச்சு பாருடா. டேய், ஏண்டா இப்படி தனிமரமா நிக்கிற? நம்ம வீட்டுக்குள்ள யாரு வீட்லயோ தங்கி இருக்கிறது நமக்கு கௌரவமா? நீ சொல்லலாம் என் மவன் இல்லைன்னு, ஊர் சொல்லுமா? நாளைக்கு செவனாண்டியோட மவனும் மருமவளும் தெருவுல நின்னாங்கன்னா யாருக்குடா கேவலம்? அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்லு. அதுதான் நமக்கு கௌரவம். என்னடா பேச மாட்டேங்கிற? எனக்கும் மச்சானுக்கும் மறுவாத வச்சிருந்தீங்கன்னா உடனே புறப்படும், இல்ல நாங்க புறப்படும். என்னங்க நீங்க சின்ன மாமா புறப்படுறேங்கிறாங்க, பதில் சொல்லுங்களேன். இங்க பாருங்க சித்தப்பா, நான் ஒண்ணு அந்த பையல போய் கூப்பிட்டு வர மாட்டேன். அவளுக்கு வேணா போய் கூப்பிட்டு வர சொல்லு. தகராசு ராஜா கண்ணே செண்பகம் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, விழுந்து கூப்பிட்டுக்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. பாப்பா நம்ம வீட்டுக்கு போவோம். வேணாம்மா, அப்பாதான் கோவமா இருக்காரு. இல்லப்பா, உங்க அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. பாப்பா என்னைக்கு இருந்தாலும் நீ போக வேண்டிய வீடுதானம்மா, போயிட்டு வா. யாரு சிவனாண்டியா? என்ன எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அங்க வீடு தடபடல் போடுது. என்னைய பண்ண சொல்ற? திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம். இன்னும் நடந்துச்சு, நடந்துட்டு இருக்குது. ஏன்யா இப்படி விட்டத்தியா பேசுற? பிரிஞ்சு கிடந்த குடும்பங்களை சாமியா பார்த்து ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. பழச மறந்துட்டு சந்தோஷமா இருக்காம என்னமோ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே. எல்லாம் இப்ப அப்படிதாயா இருக்கும். ஒரு பேர குழந்தை பிறந்துட்டா சரியா போயிடும். இதானையா உலக வழக்கம். வேறனா அப்படி ஒண்ணு பிறந்தா தானே. நீங்க 2 தாத்தாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி பேர குழந்தைய கொஞ்சம் தான் போறீங்க. அத நாங்க பார்க்கத்தான் போறோம். போங்கடா, அது கனவுலையும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
ஏய் ஏங்க எங்கெங்க போயிட்டீங்க? ஆளை வச்சு தேடி பார்த்தோம், காணவே காணான்ட்டா. அதுக்காக நீங்களே நடத்தி போல நினைச்சிட்டீங்களோ? நான் ஒருத்தர் இருக்குதே மறந்துட்டீங்களே. அது வந்துங்க நேரம் ஆயிடுச்சுல, அதனாலதான். நேரமா? கல்யாணம் நேரம் பார்த்து நடந்துச்சா இல்ல நாள் பார்த்து நடந்துச்சா? ஏண்டி நடந்தது என்ன கல்யாணமா? எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு இப்படி அனாத மாதிரி கல்யாணம் நடந்துச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். நீங்க கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சு. எனக்கு கோபம் வந்து உன்னை வேண்டி போய் அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்றேன். ஏதோ நடந்தது நடந்துச்சு, இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோன்னு பயந்து போய் நரிக்குடி ஜோசியர்கிட்ட ஓடி போயிட்டு ஓடியார. ஏங்க ஜோசியர்கிட்டயா போயிட்டு வரீங்க? நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப வருத்தப்பட்டாரு. இன்னைக்கு நாள் சரியில்லாம பார்வதி. ஐயோ, அப்புறம்? அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து குலதெய்வத்துக்கு படையல் கடையில வச்சு அப்புறமா சாந்தி முத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன, கிணத்து தண்ணி ஆத்து தண்ணியா கொண்டு போக போகுது. வர்ற ஆவணி மாசம் 17ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியார் குறிச்சு கொடுத்திருக்காரு. நல்ல வேலை நேரத்தோட வந்தேன். ஆமா, ஒண்ணும் நடக்கலையா? எங்க இந்த பையன் அதுக்குள்ள போய் உட்காந்துட்டானா? ஏய் மானங்கிட்ட பையன். என்னங்க இது, இப்ப போய் அவங்கள திட்டலாமா? அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, வர சொல்லு. தம்பி தங்கராசு, அம்மாடி சண்பகம், வாங்க. விழுந்து கும்பிடுங்கப்பா. கல்யாணம் தான் நாள் பார்க்காம நடந்துச்சு, இனிமே நடக்கிறதாவது நல்ல நாள் பார்த்து நடக்கட்டும். என்ன இது வாழ்ற வீடு, சொல்றது புரிஞ்சுதா? நல்லாரு தங்கராசு, நல்லாரு.